வணக்கம். என்றும் அன்புடன். அன்பே சிவம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேடி தான் இங்கே வாரம். வேற எதுக்குமே வரல. பல ஜீவராசியை பிறந்து தான் இந்த இடத்த பிடிச்சிருக்கு. கல்லாயி, மண்ணாயி, புல்லாயி, புழுவாயி, பூச்சாயி, பல்வேறு மிருகங்களாய், பறவையாய், கணங்களாய் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிடுங்க. அவர் சொன்னார், அதுதான் கணக்கு. புரியுதா உங்களுக்கு? அத்தனை பிறவி எடுத்து உயர்ந்த பிறவியாக மனித பிறவி கொடுத்தது எதுக்கு? தன்னை தெரிஞ்சுக்கிட்டது தான். பாடத்திட்டத்தில் அதே இல்லை. தன்னை தெரிஞ்சிட்டா பேரின்பத்தை எடுத்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வந்தான். மதத்தை பிடிச்சிட்டான், ஜாதியை பிடிச்சிக்கிட்டான். இன்னொரு மனிதனை கடைசி வரை கொல்லுதாக்கள் உள்ளதான் கற்று வச்சுருக்கான். செத்துக்கிட்டே இருக்கும். இப்போ செத்து பிறந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எல்லா ஜீவராசியும் இருந்து இங்கே வந்து உயர்ந்த பிறவியாக வந்துட்டோமே, இந்த பிறவியை அவன் கையில் கொடுத்துருவோமே, நான் யார், என்ன செஞ்சது யார்? இதுதான், அவ்வளோதான். அப்போ என்ன தேடணும்? தன்னை தேடுறது தான் இங்கே வேலை. வேறு இந்த உலகத்தில் எந்த வேலையுமே மனிதனுக்கு கிடையாது. தன்னை தேடாத புக்கு தான் இங்கே அவ்வளவும் அடித்து வச்சுருக்கிய. பெரியவங்க அவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. திருவள்ளுவர் அவரே மாதிரி அவன் தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. திருவள்ளுவர் மாதிரி திருவள்ளுவர் மட்டும் இல்லை, நீயும் திருவள்ளுவர் தான், நீயும் மூலம்தான், நீயும் சிவவாக்கியர் தான், நீயும் பாட்டி தான், நீயும் கண்ணப்ப நாயனார் தான். அவங்க எல்லாம் சொல்லிட்டு போனது ஒன்றை தான் சொல்லிட்டு போகிறாங்க. உணர்வோடு நீ படித்தேன்னா அந்த புக்கு எல்லாம் உனக்கு பேசும். அந்த புக்கு எல்லாம் உன்கிட்ட பேசும். அதே புக்கை நீ திரும்பி வாசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த புக்கை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு அல்ல. அந்த புக்கு அதுக்கு எழுதலை. அந்த மனிதர்கள், அந்த மகான்கள் எழுதிட்டது அதுக்கு அல்ல. நீ மகான் ஆயிரம்னு எழுதின புக்கு. அந்த புக்கு எதுக்கு எழுதிச்சு? நீ மகான் ஆயிரணும், நான் யாருன்னு கேட்டு பேரின்பத்தை அடைஞ்சிருவேன். பேரின்பம் எங்கே இருக்குது? கருவறைக்குள்ளே இருக்குது. அப்படி ஆட்கள் தான் கோயில் உருவாக்கினது. சும்மா இங்கே நூலை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நாங்களும் நிற்கும், நீங்கள் அங்கிட்டு நில்லுங்க, நாங்கள் இங்கிட்டு நில்லுங்கன்ட்டு என்னத்தையே உளறிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன அழுகுதியன்னே ஒன்றும் விளங்க மாட்டேங்க. கேட்டால் சந்தோஷம் இல்லை, இருக்கார். ஒன்றே ஒன்று தான், அன்பே சிவம். மீண்டும் அதான், அந்த அன்பே சிவத்தை எடுத்துட்டு உள்ளே போட்டு அமுக்கிட்டேன்னா வந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டு. அப்பா, மரணத்தை கொல்லுறதுக்கு தான் இந்த பிறவி. இந்த பிறவி எதுக்கு? மரணத்தை கொல்லுறதுக்கு. மரணத்தை எப்படி கொல்லணும்? தன்னை தெரியாமல் கொல்லவே முடியாது. அப்போ தன்னை தெரிஞ்சவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு பேர் குரு. அவனுக்கு பேர் குரு. குருன்னா என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. என்ன நான் மாறி மாறி அதையும் சொல்ல முடியும். யாருங்க மதிக்காக்கல இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. நான் சாமி போய்கிட்டே இருப்பேன். அவங்களாம் அடித்து போட்டு போனாங்கள. இப்போ புலிக்குள்ள இப்போ களியை புலியாக்கி புலிப்பால் குடிச்சிட்டு வரணும். நான் யார்? இப்போ நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் கணக்கு. நீயும் அதுதான். எதுக்கு வந்த? அதுக்கு தான். ஆம்பளை பொம்பளை பிரிக்க கோயிலாயா அந்த உலகத்தில் இருக்கா? பெண்ணை இழிவுபடுத்தின சக்தி இல்லையே, சிவம் இல்லை. சிவம் இல்லையே, சக்தி இல்லவே இல்லை. படைப்பு அதான் ரூல். மற்ற ஜீவராசி நான் மரணம் அடைஞ்சிருவோம்னு அதுக்கு தெரியாது. உனக்கு நான் மரணம் அடைஞ்சிரும்னு தெரியும். தேடி வந்தது எதுக்கு? நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போய் சேரணும், இதுதான் கணக்கு. வேறு எந்த பாடம் படித்து பெரிய ஆள் அங்கே ஆகவே முடியாது. என்ன படிச்சுட்டாலும் ஒரு புரோட்டா மாஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கூட உங்களுக்கு இல்லை. கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா, இல்லைன்னா உங்கள் படிப்பு செல்லாது. அந்த அளவுக்கு தான் உங்கள் படிப்பு இருக்குது. ஏன் இவ்வளவு படிப்பு நாம் படித்தோம், எவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது, ஏன் படிக்க வச்சோம்னு கேள்வி கேட்கவே இல்லை. ஏன் இவ்வளோ கல்லூரி கட்டினோம் கேட்கவே இல்லை. 2.5 வயசில் என்னைய கொண்டு பள்ளிக்கூடத்தில் போட்டாங்களே எதுக்குன்னு கேள்வி கேட்கலே இல்லை.
பணம் மட்டும்தான் அந்த உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா. மரணம் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. என்ன செய்யலாம்? அப்பமே உஷாராயிடணும். எல்லாரும் இருப்பாங்க, நீ இருக்க மாட்டேன். எல்லாம் இருக்கும், வந்து போவோம் வந்து போவோம். நான் இருக்கணும், அதுதாங்க வேலை. நாங்கள் எதுக்கு வந்தேன்? நான் இருக்கணும். நாங்கள் இருக்க வந்தவன். நான் பூமியில் இருக்க வந்தவன், பூமியை விட்டு போவதுக்கு வரல. மனிதர்கள் அத்தனை பேரும் மரணம் கிடையாது, சமாதி. அது பேர் என்ன? சமாதி. இனிக்கும். யாருக்கு? ஞானிக்கு சமாதின்னு சொன்னாலே இனிக்கும். ஏன்? நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் உள்ள கொட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு பிறகு சமாதின்ட்டு இருக்கிய அல்ல. இருக்கும்போதே சமாதி நிலையில் இருப்பான். மரணத்தை கொண்டுட்டோம்னா சமாதி நிலை தான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கதே நம்ம என்ன சொல்ல, இவங்களுக்கு நமக்கு என்னத்தான் சொல்ல. அப்போ மனிதன் எதுக்கு வந்தான்? என்ன தெரியணும். என்ன தெரிஞ்சிட்டு உங்களையும் தெரிஞ்சிட்டு, நான் ப்ளஸ் நீ. எப்படி? நான் ப்ளஸ் நீ, ரெண்டு பேரும் ஒன்று தான். எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. அந்த வேறுபாடு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இருக்கு. நீ வேற நானும் வேற அண்ணு போட்டி தள்ளி விட்டுட்டு ஏறி குதித்து எங்கேயோ போய் சேர்த்து கடைசி எங்கே கொண்டு கொடுக்கறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம்னு ஏன் ஓடுதம்னே தெரியல. டைமே இல்லை. அப்போ துன்பப்படுது. உனக்கு டைம் கொடுத்துருக்கு. மற்ற ஜீவராசிக்கு டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டைம் கிடையாது. உனக்கு டைம் கொடுத்துருக்கு, பேனா கொடுத்துருக்கு, பேப்பர் கொடுத்துருக்கு, திறக்கக்கூடிய பூட்டும் சாவியும் சேர்த்து கொடுத்துருக்கு. சாவியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, பூட்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, பேனாவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, பேப்பரும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எழுதணும். என்ன எழுதணும்? நான் யார், எங்கேருந்து வந்தேன், எதுக்காக இந்த பூமியில் நான் இருக்கேன், எத்தனையோ ஜீவராசி இருக்க, ஏன் நான் மனிதனாக பிறந்தேன், மனிதனாக பிறந்ததில் இங்கே என்ன நடக்கு, பொய் புராடு பித்தலாட்டம் களவு வாழவே முடியாதுங்கிறத கற்று வச்சுருக்காங்க. எதுக்கு வாழ முடியாததை கற்று வச்சுருக்க? நீ இருக்காரா இல்லையா? அன்பேன்னு சொல்லுதே, இருக்காரா? என் சிரிப்பு ஒன்று போதும். சாட்டை, சரியான சாட்டை. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசுகிறேன். நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்குத்தான் தொட்டு நானும் பறக்கணும்ல. நான் பறந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இன்னும் உயரத்தில் போகிறத பார்த்தா தான் உங்களுக்கு வலிக்கும், நம்மளும் தேடணும்னு வரும். அதுக்குத்தான் உன் பிரச்சனையை நாங்கள் அடித்து நொறுக்கோம்ல. துட்டு டாக்டர்கிட்டலாம் கெட்டுதில்ல பீஸு. நான் ஓசுக்கெல்லாம் பேசியாச்சு. நான் யாரும் இன்னை வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அள்ளி போடுங்க, கெட்டித்தாங்கன்னு. நீங்களா ஓடியாருவியா? ஏன்னா என்கிட்ட அப்படியாப்பட்ட பொருள் இருக்கு. ஒன்றுமில்லாத பொருள். என்ன பொருள்? எந்த கொட்டையும் என்கிட்ட கிடையாது, எந்த பூசுனதும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுதான் இருக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, ஒன்றுமே இல்லை, அது மட்டும் இல்லை. அதனால் எதுக்கு வந்தியா? பூமிக்கு எதுக்கு வந்தியா? பிரதமர் ஆகுதுக்கா, முதலமைச்சர் ஆகுதுக்கா, அதிகாரி ஆகுதுக்கா, இன்ஜினியர் ஆகிட்டு வாழ வெட்டி ஆயிரவா? இன்ஜினியர் வேலை இல்லைங்கானுவோ. மாறி மாறி இங்கே பள்ளிக்கூடத்தில் தள்ளி தள்ளி விடுதான். கூட 4 காலேஜ் கட்டு, இன்னும் கெட்டு. எதுக்கு? வாழ வேண்டாமே. அந்த பிள்ளைய பைய தொங்க போட்டு அங்கங்கே வேலை இல்லையேன்னு அலையுத. கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்கா உங்களுக்கு? உங்கள் பாடத்திட்டத்தில் பொறுப்புணர்வே இல்லை. வாத்தியாரும் தெரியல, டீச்சரும் தெரியல, மாணவனும் தெரியல, ஆசிரியரும் தெரியல, பேராசிரியரும் தெரியல, டாக்டரும் தெரியல, கலெக்டரும் தெரியல, எதுவுமே தெரியலையா. ஒரே லஞ்சம் லாவண்யம் களவு பொய் திரடு. இதுக்காக வந்த அங்கே பேனா பேப்பரில் நீயே எழுதுய. நீ என்னெல்லாம் செய்தி அங்கே அவன் எழுதலை. அவன் வேலை ஒன்றை பார்க்க வேண்டிய வேலையில் இல்லை, மற்ற ஜீவராசியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒன்றையை மட்டும் பார்க்க மாட்டான். ஏன்? உனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தாச்சா, நீ இந்த ஆறு, நீ பெரிய ஆறு, ஆமாம் நாங்கள் அந்த மத ஆறு, இந்த ஜாதி ஆறு, இந்த ஆறில் 6 தொலைச்சிச்சு.
5 மாதிரி வாழுதியா? 6க்கு வரணும்னா முதல்ல ஒழுக்கமாக இருந்துடணும். வந்தேன் எனக்கு பசிக்கு சாப்பிடணும், வேறு என்னையா வேணும்? வேறு என்ன வேணும்? 1,00,000 வச்சுக்கிட்டு 10,00,000 வீடு கட்டினா என்ன கணக்கு? மண்டையில் கொஞ்சமாவது 6 வேணும்ல. 5 மாதிரியே வீடு கட்டுவீங்க, பிறகு குத்துதுங்கயே புடையிறீங்க, அந்த 1,00,000 போச்சு. போயிடும் தெரிஞ்சு தானே நீங்கள் கட்டுறியா? கடை எதுக்கு கொடுக்காங்க? கடை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அங்கே போகும்போது எந்த கடனும் இருக்கக்கூடாது. என்கிட்ட வரையில் கடை இருந்தாலும் வர முடியாது. என்ன ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். எந்த கடனும் இங்கே இருக்கக்கூடாது. சத்தியத்தை போய் சேரணும்னா யார்ட்டையும் வாக்கு நாக்கும் கூட சொல்லக்கூடாது. வாக்கு நாக்கும் சுத்தமாக இருக்கணும். டாட்டா, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, என்னைக்கும் ஹாப்பி. உங்கள்கிட்ட என்னைக்கும் ஆப்பி. ஆப்பியோ போப்பியோ பார்த்துக்கிடுங்க. வந்தது நீ யார், நான் யார், நான் ப்ளஸ் நீ, இவ்வளோதான் ஷார்ட். இதுக்கு எந்த மலையில் உச்சிலையோ உலகம் முழுவதும் பனி கட்டி மழை பனி எல்லாம் கிடக்கு. அதுக்குள்ள விசேஷம், இதுக்குள்ள விசேஷம், அதுக்குள்ள விசேஷம்னு சொல்லி அப்பாட. உனக்குள்ளே இருக்கிறத போய் எங்கே போய்யா தேடணும்? உனக்குள்ளே இருக்கு. உனக்குள்ளே இருக்கிறத நீ தான் தேடணும். உன்ன மாதிரி முகம் வேறு யார்ட்டும் இல்லை. அதனால் வேறு உனக்கு எதிரியே இந்த பூமியில் இல்லை. எனக்கு எதிரியே இல்லை. நீங்களாக உருவாக்கி வச்சுருக்கிறது தான். அதை கண்டு நான்